ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதுக்கெல்லாம் இனிமேல் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை மாமா அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொன்னார், ஏம்மா அப்படியெல்லாம் சொல்கிற, என்னாச்சு, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்ருக்கிறதுனால நான் எதையுமே வாழ்க்கையில் கற்றுக்க முடியாமல் போகுது. அதனால தான் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படி இப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டு தான் தெரியுது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே, அதை ஏன் நீ இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஆமா வீடு கட்டுறதுங்கிறது இப்போ சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. பணம் எல்லாமே இது பண்ணணும் தான். இருந்தாலும் நான் வேலை பார்க்குற இடத்துல லோன் கேட்டிருக்கேன். அதை வாங்கி எப்படியாவது லோன் போட்டு எப்படியாவது நான் இது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே, அதுவும் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசித்து அடுத்தடுத்த இதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு பண்ணோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதுலேயும் ஒரு இது பண்ணிக்க தேவையில்ல. போதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன விஷயம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இனிமேல் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையுமே சார்ந்து ஒரு சில விஷயங்கள இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் சொல்கிறேன், என்னாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் எதா இருந்தாலும் நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு செய்கிற வாசி தான். நீங்கள் ரொம்ப என்ன அலட்சியமாக நினச்சிட்டீங்க. அதனால் இனிமேலாம் நான் எதுவும் இது யோசிக்கணும், பண்ணணும், செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எந்த விஷயமும் இனிமேல் வாழ்க்கையில் நான் பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, அதை நான் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் தேவையில்ல அப்படின்னோடனே, சரிம்மா நீ இனிமேல் வாங்குகிற சம்பளம் எல்லாத்தையுமே நீயே இது பண்ணிக்க. இனிமேல் அதை பற்றி நானும் கேட்க மாட்டேன், வீட்டில் உள்ள யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் உடனே எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன் இப்படி உங்கள் மாமாக்கிட்ட இப்படி பேசினேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னுச்சு. இருந்தாலும் என்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முழுமையாக இது பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, நம்மளால் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினா மட்டும்தான் வேலைங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லாருக்கிட்டேயும் நல்லா நடந்துக்கிறோம், நல்ல பேர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்துறோமே தவிர, அவங்க நம்மள எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகப்போகுது. 8 வருஷத்தில் எவ்வளோ ஒரு சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, நான் வாங்குகிற சம்பளம் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தேன். என் ஹஸ்பண்டும் அதை பற்றி ஒன்றுமே கேட்கல. ஆனால் இப்போ அவங்க அண்ணன் வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கப்புறம் எங்களை அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் நான் சம்பாரித்ததெல்லாம் வாங்கிக்கிட்டவங்க இப்போ திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. அதை நினைக்கிறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் நம்ம இத்தனை நாளாக இவங்ககிட்ட ரொம்ப ஒன்றுமே கேட்காம இருந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னமுமே என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ எதுவும் கேட்காத பண்ணாத இப்படி தான் சொல்கிறாரே தவிர, எனக்கு என்ன யோசிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு அவர் தோண மாட்டேங்குது.